வணக்கம். எல்லா பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சிஷியர்களும் ஆன்மீக பற்று உள்ள நல்ல ஆத்மாக்களும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்காக இந்த சட்ட சித்தர் யூடியூப் சேனலில் இந்த பதிவு செய்யும் எல்லா மக்களுக்கும் இது சட்டம்னா மக்கள் அவ்வளவு விருப்பமா பாக்குறது கிடையாது. ஏதோ சட்டங்கள் சொல்றாங்கன்னு நினைப்பாங்க. கிடையாது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு செகண்டும் நம்முடைய ரத்த நாளங்கள்ல சட்டப்படியான அதிகாரத்துக்கு உட்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம ஏதோ சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம், நமக்கு யார் தெய்வம் தேவையில்லை, நம்ம யாரும் நம்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மக்கள் அறியாமை இருக்கிறார். அதாவது சாப்பிடுறதுன்னா எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி வாழணும், நோய் நொடி வந்தா எங்க போகணும், இப்படி பல எண்ணங்கள், பல கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் இருப்போம். எல்லாம் தேடுதல் இருக்கும். எல்லாம் அதுக்குரிய நண்பர்கள் நம்மள ஆலோசனை கொடுத்திருப்பாங்க. அப்போ எதுக்கு இந்த சட்ட சித்தர்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் ஓபன் பண்ணி இது மாதிரி ஒரு விஷயத்த நாங்க சொல்லணும், எங்களுக்கு என்ன உள்நோக்கம், என்ன நோக்கம், என்ன கொள்கை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். புதுசா என்ன சொல்றாருன்னு. அதுதான் அட்வொகேட் எல்லாம் இருக்காங்களா, வக்கீலுங்க இருக்காங்க அப்படின்னு இருக்கிறாங்க. வக்கீலுங்கெல்லாம் இருக்கிறாங்க. பாவம் படிச்சுட்டு தொழில் ரீதியான சட்டம் அந்த படிச்சுட்டு தொழில் ரீதியான விஷயத்த பண்ணிட்டு இருக்கு, வருமானத்துக்காக பண்ணிட்டு இருக்க. அப்படி நடந்துட்டு இந்த நாட்டுல இந்திய அரசமைப்பு கோட்பாடின்படி, விதிகளின்படியும் ஒவ்வொரு குடிமகனும் தன்னை சிறந்தாழ்த்தி கடமையை செய்ய வேண்டும், சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க வேண்டும். நாட்டின் இறையாண்மைக்கு எந்த வகையிலும் செயலாலும், பார்வையாலும், செய்கையாலும் எந்த ஒரு குந்தகம் விளைவிக்காத வகையில் ஒவ்வொரு குடிமகனும் தன் கடமையாற்றி தனிமனித வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டு வாழ வேண்டும் என்பதே இந்த சட்டங்கள் கூறுகிறது. அதுதான் நம்ம இந்திய நாட்டினுடைய இந்திய அரசமைப்பு கோட்பாடு இதயமா இயங்கிட்டு இருக்கு. இது நம்ம மக்கள் அவ்வளவுதான். ஏன் அப்படி? இப்ப நிறைய பேருக்கு அது தெரியல. ஏதோ படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, குடும்பம் நடத்துறாங்க. ஆனா அந்த பிரச்சனைன்னு வந்த அப்புறம் யாருக்கிட்ட போறது, என்ன சட்டம்னா என்ன சொல்றது தெரியலையே அப்படின்ற மாதிரி அவனுக்கு புரியல. அப்போ ஒரு வழக்கறிஞரை தேடி போக வேண்டியது வருது. சட்டம்னா அவரு நல்ல வழக்கறிஞரா இருந்தாதான் அவருக்கு கொஞ்சம் அவருக்கு தெளிவா இருக்கணும். சட்டம் படிச்சவங்க ரொம்ப தெளிவு சொல்ல முடியாது. அடி முட்டாளா இருக்கிறாங்க. அவன் குடிச்சு முயலுக்கு 3 காலன்ற மாதிரி நான் சொல்றதுதான் கரெக்ட். அவர் என்ன சட்ட புத்தகத்துல படிச்சு அது புரிதல் ஏற்படுத்தினாரா அதே இதெல்லாம் இருப்பார். சட்டன்றது மக்களுக்கு பாதகம் இல்லாமல் பொது உடைமையோடோ பொதுவாகவோ பாதுகாக்கக்கூடியது சட்டம். மக்களை ஒழுங்குபடுத்துவதற்கும், நாட்டின் இறையாமை காப்பாற்றப்படுவதற்கும், சுயமன வாழ்க்கையை முன்னேற்றப்படுத்துவதற்கும், இந்த இயற்கைக்கும் எந்த ஒரு துன்பம் இல்லாமல் அடுத்த பரிமாண வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். அதுதான் அந்த சட்டம் சொல்லுது. சட்டம்ன்றது நியாயம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் மனசாட்சியோட, நேர்மையோட, கண்ணியத்தோட, நம்முடைய பழக்க வழக்கங்கள், கலாச்சாரத்தின்படி நம்ம பெரியவர்கள் சொல்லிவிட்டு போன மாதிரி அது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயத்த நம்ம அதை பின்தொடர்ந்து நடந்துக்கணும். இதுதான் குடிமக்களுடைய இது. நாட்டுல இயற்றப்படுகிற சட்டங்களுக்கெல்லாம் நீ தலை வணங்கணும். அப்படி அந்த சட்டங்களுக்கு உங்களுக்கு ஏதோ முரண்பாடு இருந்ததுன்னா நீங்க நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடர்ந்து நீ அதை இது பண்ணி, அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா ஜாதி, மதம், பேதம் அற்ற மக்கள் வாழும் நாடாக திகழ வேண்டும். அவரவர்
வாழ்க்கை, அவருடைய கலாச்சாரம், அவருடைய வழிபாடு, இதில் யாரும் ஒருவருக்கு யாரும் வந்து தலையீடு செய்யக்கூடாது. சுதந்திரமா இருக்கணும். இது ஜனநாயக நாடு. அப்படிதான் இது இந்த சட்டங்கள் சொல்லுது. நான் சொல்லவில்லை, சட்டங்கள் சொல்லுகிறேன். இயற்கை சட்டத்துக்கும் எழுதப்படாத இயற்கை சட்டத்துக்கும் மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டங்களுக்கும் நிறைய வேறுபாடு நிறைய இருக்கு. மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டங்களுக்கு அதுக்கான காலம், நேரம், விதிகள், அதுக்கான ஆளுகள், அதெல்லாம் வந்து அது வாதங்கள் செய்ய வேண்டும். இயற்கை சட்டம்ன்றது அப்பப்பி அவங்க மனதுக்கு என்ன படுதோ அந்த நேரத்தில் அது நியாயம் பட்டா பண்ணிட்டு போது இயற்கை சட்டம். ஆனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டங்களும் இயற்கையை சார்ந்துதான் இருக்கு. அதனால அந்த சட்டங்கள் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். தெரியல எனக்கு கேட்கறாங்க, சாமி நீங்க வந்து இவர் ஆன்மீகமா முதல்ல சொல்றீங்க, இருந்தாலும் வந்து மக்கள் வந்து அவசரப்படுறாங்க, செய்யறாங்க, அவங்க என்னன்னு புரியல. அடிப்படை சட்டம் தெரியும். அடிப்படை சட்டம் வந்து பேசிக்கா தெரியும். பள்ளியிலவே பார்த்தா பசங்களுக்கு அடிப்படை சட்டமே சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. எல்லாம் ஜெனரல் சொல்லிக் கொடுக்குறாங்க. பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் கூட இப்ப கிளாஸ் எடுத்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனா சட்டங்கள் சொல்லி தராங்க. சட்டம் மெயின். சட்டத்தை தான் நீ டெய்லியே வந்து நீ போகணும். அந்த இடத்துல ஒரு இடத்துல நீ இருக்கிறீங்கன்னா அந்த இடம் சட்டப்படி நீ பதிவு செஞ்சிருக்கணும். அது வந்து நீ வாழக்கூடிய உரிமையை பெற்று இருக்கணும். அது சட்டப்படி அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கணும். இப்படி பல விஷயங்கள், ஒவ்வொரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாமே சட்டப்படியா தான் நடக்கும். சட்டத்தை மீறி எல்லாம் நடக்கல. நீங்க நினைக்கலாம் சட்டம் வேற நம்ம வேற, நம்ம என்ன அவங்க கேள்வி கேட்க நினைக்கலாம். கிடையாது. சட்டத்துக்கு உட்பட்ட நடக்கும். அதிகாரத்தை உன்னோட அதிகாரம் ஓட்டுன்ற உரிமையில நீ ஓட்டு போட்டாச்சு. அதுக்கு வந்து மக்கள் பிரதிநிதியை உருவாக்கியாச்சு. மக்கள் பிரதிநிதி போய் அவங்க சட்டமன்றத்துல சட்டத்தை ஏற்றுறாங்க. சட்டத்தை அவங்க ஏற்றி சட்டத்தை அவங்க செயல்படணும். அந்த செயல்படுறதுல அவங்க சரியா செயல்படல அப்படின்னு சொன்னால் அது நீதிமன்றத்துக்கு வழக்கா போகும். இப்படிதான் இந்த நாட்டுல வந்து சட்டங்கள் வந்து இப்படிதான் இயங்கணும், இப்படிதான் இருக்கும். அத சிலர் வந்து அதிகாரம் படைத்தவர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய நியாயமான சட்டப்படியான கடமைகளை செய்யாம தவிர்க்கிறதுனால சில பாதிப்புகள் சிலருக்கு ஏற்படும் போது அது நீதிமன்றங்களுக்கு போகுது. சில மத பிரச்சனை, அடிப்படை உரிமைகள், அதான் ஃபண்டமெண்டல் ரைட்னுவாங்க, அடிப்படை உரிமைகள், இப்படி பாதிக்கப்படும் போது அது குழுக்களாகவோ சேர்ந்து அவங்க பிரச்சனையை வந்து ஒரு அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிற வகையில அரசாங்கத்தை அனுமதி விட்டு அதை அவங்க வந்து தெரிவிக்கலாம். அதெல்லாம் இப்ப தெரிவிக்க முடியாம நிறைய கட்டுப்பாடுகள் இதெல்லாம் இருக்குது. அப்போ இவ்வளவு இருக்கு. சட்டப்படிதான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். தெரிந்தோ தெரியாமலே நீங்க சட்டப்படிதான் நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. சட்டத்தை மீறியெல்லாம் நடக்கல. ஆனால் அந்த ஒரு செயல், அந்த ஒரு வினை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்ப சட்டம் வந்துடும். அரசாங்கம் உள்ள வந்துடும். உன்னுடைய தனிமன வாழ்க்கையில வந்துடும். நீ தவறு செஞ்சு விட்டா அப்படின்னு. எப்படி தவறு செய்யணும், இந்த பிரிவின்படி நீ சட்டம் தப்பு பண்ணிட்ட அப்படின்னு விட்டா உனக்கு அந்த பிரிவுன்னு தெரியாது. நீ ஒருத்தனை வெட்டி விட்டு எனக்கு சட்டம் தெரியாது, அதனால நான் வந்து செஞ்சுட்டேன், எனக்கு சட்டம் தெரியாது அப்படின்னு சொன்னேன்னா சட்டம் அப்படி ஏத்துக்காது. சட்டம் தெரியாது உனக்கு ஏத்துக்காது. அதனால இந்த சட்டம் தான் நம்மள இயக்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்வியல வந்து கட்டமைப்புக்கே சட்டம் தான் மெயினா இருக்கு. அப்படிதான் அந்த காலத்துல சுதந்திரம் வாங்கினதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து நம்முடைய நாடு, கலாச்சாரம், பன்முகம் கொண்ட மக்கள் வாழும் நாடு இது. அந்த இதுக்கு எப்படி அரசியலமைப்பு உருவாக்கணும், சட்டத்திட்டங்கள் எப்படி உருவாக்கணும் சொல்லி உட்கார்ந்து, ஏன்னா பல மதம், பல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலாச்சாரம் இதெல்லாம் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை வந்து அதை அமைச்சாங்க. இப்ப அதுதான் இப்ப அதை சரி அந்ததான் இப்ப பிரச்சனை பண்ணி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன பண்றாங்க, சில கூட்டாட்சி அரசியல் அமைப்புகள் மக்களை பிரித்து அரசியல் செய்து கொண்டு இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு வந்து சட்டம் தெரியல, அடிப்படை பேசிக் சட்டமே தெரியல. நம்ம முன்னோர்கள் மனசாட்சி கட்டுப்பட்டு இயற்கைக்கு வந்து அவங்க கடமை ஆட்டினாங்க. தெரியாது, சட்டம்லாம் தெரியாது, படிப்பெல்லாம் தெரியாது. எது நியாயம் அது செய்வாங்க. அது ஒரு தவறுனா அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இருப்பாங்க, அந்த பெரிய மனுஷனுக்கு கட்டுப்படுவாங்க. இது தப்பு, இது நியாயம், இது அநியாயம் சொல்லிட்டு நியாயப்படுத்தி அங்க ஒரு ஏதோ ஒரு அவர் மன்னித்து விடுறதோ இல்லைன்னா ஒரு தொகை அபராதம் விதிக்கிறதோ அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ கிட்டத்தட்ட 1000 வருஷம் முன்னாடி. இதெல்லாம் எதுக்கு இந்த சட்டம்னா, மனிதனை வந்து சீரமைச்சு ஒழுக்கமா இருந்து ஆரோக்கியமா வாழணும், அவனுடைய தனிமனித சுதந்திரம் வந்து அவன் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த சட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டது. ஆனா இந்த சட்டங்கள் சில அதிகாரம் படுத்தவர் தவறாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது இயலாமை, எளிமையான ஏழைகள், அது என்னன்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷன் போனா போலீஸ்ல கிடக்குறதுன்னா
பயப்படுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களுக்கும் சட்டம் தெரியல, சட்ட அறிவு தெரியும், ஆனா மறந்துடுறாங்க. ஏற்கனவே எழுதுன்னு அதோட மறந்துறாங்க. எப்படி நம்ம நடக்கணும், ஒரு அரசு ஊழியர் காவல்துறையில இருக்கும்போது நம்ம எப்படி நடக்கும், உங்களுக்கு எல்லாமே ஆர்டர் இருக்கு, விதிகள் இருக்கு. அந்த விதிகள் படி தான் நடக்காது, விதியை மீறி நடக்கூடாது. எப்போ அரசாங்க ஊழியர் ஒரு சட்டத்தை அந்த சட்டப்படி அவர் பணி நியமிக்கப்பட்டு அந்த பணியின் தொடர்பாக அவர் கடமையை கரெக்டா செய்யணும். அதுல மீறி ஒரு நூலாவில் கூட வெளியிட்டு அவர் அரசு ஊழியர் அற்றவரா ஆகிறார். அரசு ஒரு அற்றவர் தான் அந்த வேலை செய்வார், சட்டத்தை மீறி செய்வார் வேலை. ஆனா இப்போ சர்வசாதாரணமாச்சு. இது மக்கள் அறியாமை காரணமாக பயந்து, அவங்களுக்கு பெரும்பான்மையான மக்கள் அறியாம இருக்கிறதுனால அது பயப்படுறாங்க. நீதிமன்றங்களுக்கு போனா நீதிமன்றங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது, எது நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது, சட்டம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நீதிபதி பார்த்தா பயம் வந்துருது. அப்புறம் எங்க உண்மையை பேசுறது? போகும்போதே வழக்கறிஞர் நமக்கு வேற மாதிரி சொல்லி அனுப்பாரு. ஐயா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இது சொல்லக்கூடாது, அது சொல்லக்கூடாது, நீ உண்மையா சொன்னா உள்ள போயிடுவேன், இப்படி சொன்னா தான் நீ வெளியே வர முடியும், சட்டம் அப்படிதான் இருக்குது, உண்மையா சொன்னாலும் ஆகாது, இப்படி அப்படின்னு பயன்படுத்தி விட்டுறாங்க. எல்லாத்துலயும் ஒரு குறைபாடு நிர்வாகத்துல கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு அரசியல்வாதி, அதிகாரம் பெற்ற அதிகாரிகள், நீதித்துறை, இது மூணையும் ஒரு நாட்டுல முக்கிய தலைவர்களோ இதுவோ அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா மக்களுக்கு அங்க எங்க உரிமை ஒண்ணுமே கிடையாது. உன்னை சும்மா இருந்தா கூட அடிச்சது ஓட்ட போட்டு போடா அப்படின்றோம், முடிஞ்சு போச்சு. ஆனாதான் நீதித்துறை தனியா இயங்கணும், அரசியல் தலைவர் இயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நிர்வாகத்துறையில நிறைய சீர்குலை, மேல் அதிகாரிகள் கீழே இருக்க வேலை செய்யறவங்களுக்கு ஏதோ ஒரு அதிகாரத்தை நீங்க போய் செய், அதாவது தன் கடமையில் செய்யக்கூடிய வேலையை மீறி சில வேலைகளை அவர் சுயநலத்துக்காக அவர் தேவைகளுக்காக போய் செய்ய சொல்லும் போது எந்த எழுத்துப்பூர்வமான ஆதாரமோ எதுவும் தரதில்லை. வேற என்ன பண்ற, அதிகாரி சொல்றாங்கன்னா இப்படி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த கட்டளைகளை சொல்றாங்க, மேல அதிகாரி சொன்னா நீ அதை தட்டாம செய்யணும் கிடையாது, எது தட்டாம செய்யணும்னு தெரியாது. அப்ப அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கு. வெள்ளக்காரங்க தொழில போட்டு இது நடந்தது. ஆனாதான் கீழே இருக்க அதிகாரிங்க பயந்து அவங்க அதிகாரத்தை பயன்படுத்த முடியல. அதனால பல பாதிப்பு. இந்த பாதிப்பு எல்லாம் என்ன, மக்கள் யார் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்போ வாழ்வதே இங்க போராட்டம், அப்புறம் உரிமைகளை பெறத்துக்கும் போராட்டம், நம்முடைய சட்ட உரிமை ஓட்டின் மூலமா அது அந்த அரசியல்வாதி மூலமா நம்ம கொடுத்து சட்டசபையில நம்ம பிரச்சனைகளை பேசுவாங்க, மக்களை நம்மளுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்புறோம். கடைசியில அவங்க என்ன பண்றாங்கன்னா நமக்கு எதிராகவே எல்லா வேலையும் சில விஷயங்கள்லாம் செய்யறாங்க. இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க, அதுல ஊழல் நடக்குது. மனது யார் கேட்கறது? அதிகாரம் நம்ம கொடுத்தாச்சு, நம்ம கேட்க முடியாது, நீதிமன்றம் கேட்கணும். நீதிமன்றத்துக்கு போனா காலதாமதம், நிறைய காலதாமதம். அப்ப ஏன் பண்றாங்க? செய்யக்கூடாதுன்றாங்க, சத்திய பிரமாணம் பண்ணி எடுக்கிறாங்க, பதவி சத்திய பிரமாணம் எடுக்கிறாங்க, அப்புறம் ரகசிய பிரமாணம் எடுக்கிறாங்க. அது என்ன ரகசிய பிரமாணம் எடுக்கிறாங்க? கேட்க முடியல. இப்படி நம்முடைய உரிமை, நீ கொடுத்த உரிமை தான். இப்ப எல்லாம் உரிமை கொடுத்து எம்எல்ஏ, மினிஸ்டர், இப்படி பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி வரைக்கும் நம்ம தேர்ந்தெடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க நாட்டோட முன்னேற்றம்னு ஒரு கேள்வியை வச்சுட்டு அவங்க சில விஷயங்கள்லாம் பண்றாங்க, நல்லதும் பண்றாங்க, கெட்டதும் பண்றாங்க. அது சில சுயநல ஆதிக்கம் கட்சிகள் வச்சுக்கிட்டு கட்சியில சில அதிகாரத்தை பயன்படுத்தி சிலதெல்லாம் பண்றாங்க. இது என்ன கேட்கறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம்? 140 கோடி மக்கள்ல யாரோ ஒருத்தவங்க கேட்டா அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இவ்வளவு பேருக்கு தெரியாதவங்க தெரியணும். அவவும் ஒரு குடிமகன் காலையில எழுந்துச்சு அன்னாடம் தன்னுடைய வயிறு 3 வேளை சாப்பிடறதுக்கும் தன் மனைவி பிள்ளையை காப்பாற்றுறதுக்கும் பொருளாதார காப்பாற்ற ஓடுறான். அதை விட்டுட்டு இந்த வேலையை பார்க்க முடியுமா? அதுக்குதான் ஓட்டு நம்ம உரிமையை கொடுத்து ஒரு மக்கள் பிரதிநிதித்துவத்தை உருவாக்கி சட்டசபையில போய் நம்ம குறைகளை பேசணும். அது யாரா பேசுறாங்களா சட்டசபையில? பேசுறது கிடையாது. இன்னைக்கு நீங்க கணக்கு எடுத்துங்க, எல்லாமே நமக்கு எதிர்மறையானதான் இருக்கு.
அப்ப இதுல இருந்து என்னன்னா, நீங்க சட்டம் தெரிஞ்சுக்கணும், அடிப்படை சட்டம்னா தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன உரிமை, சட்டப்படி என்ன உரிமை தான் உங்களை காப்பாற்றணும். அம்மா கொடுத்துருவாங்க உரிமை, அப்பா கொடுத்துருவாங்க உரிமை, எங்க அம்மா அப்பா தானே பெத்தாங்க, இவங்க எல்லாம் யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு? அதெல்லாம் கேட்க முடியாது. தெரிஞ்சது தெரியாம இந்த பூமியில நீ பிறந்துட்ட, அவ்வளவுதான் உன் தலையெழுத்து. உன் உரிமைகளை உணர்வு கொடுத்துட்டு நீ பிச்சை எடுக்க வேண்டியதுதான் விதி. இயற்கை அதான் சொல்லுது. அதனால ஆன்மீகவாதிங்க காட்டுல போய் உட்காந்துரும். இந்த தொல்லையெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்படி இயற்கையோட ஒன்று இயற்கை, அதான் ஆன்மீக இயற்கை சட்டம். அது இயற்கை சட்டத்துக்கு அவங்க உட்பட்டு இயற்கையோட ஒன்று இருக்கு. அப்படி இருக்கு. இன்னைக்கெல்லாம் கொடூரமா இருக்கு. நீங்க நினைச்சு பார்க்கும்போது சில நம்ம மாதிரி ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் சட்டம் தெரிஞ்சவங்க நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா அவ்வளவு பொறுமையா இருக்கு. ஒரு பஸ்ல இத்தனை பேர் தான் டிக்கெட் போடணும்னு சட்டம் விதி இருக்குது. நடக்குதா? அரசாங்கம் பண்ணுதா? அரசாங்கம் தான் பண்ணணும். ஏன் பண்ணல? அப்போ சட்டத்தை இயற்றணும், சட்டத்தை செயல்படுத்தணும். சட்டத்தை மீறி விட்டார் குடிமக்கள் ஏன் உங்களை இது பண்ணணும்? அப்ப நீங்க போற சட்டத்தை எப்படி நம்ம இது பண்ணுவாங்க மக்களே? மக்கள் இன்னைக்கு பொறுத்துட்டு இருக்கோம்னா நாட்டோட இராமை, எல்லா மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த அதிகாரத்தை சரிசமமா பங்கிட்டு கொடுக்கணும். பொருளாதாரத்தை சரிசமமா பங்கிட்டு கொடுக்கணும். பசியும் பட்டினி இல்லாம எல்லா மக்களும் ஆரோக்கியமாகவும் அறிவோடும் மனித இனத்தோடும் கூடி வாழக்கூடிய சக்தி குணம் படைத்த மனிதர்கள் கூடி வாழணும். மக்கள் நாட்டுல மன்னன் என்னென்ன சட்டங்கள் ஏற்றதோ அந்த சட்டத்துக்கு நம்ம உட்பட்டு நடக்கணும். நம்ம கடமையை தலையாத கடமையாக நினைச்சு அதை செயல்படுத்தணும், அதுக்கு ஒத்துழைக்கணும். அதுக்குதான் நாம மக்கள் ஆனா நம்மள பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் சட்டம் கரெக்டா இருக்கு. அவங்கதான் ஏற்றாங்க சட்டத்தை, அவங்கதான் அதை பயன்படுத்தணும். சரியா பயன்படுத்த. அப்ப நம்ம குறைகள் நம்ம எங்க சொல்றது? இன்னைக்கு கூட நான் கூட இவ்வளவு தூரம் பேசுறேன்னா, இந்திய அரசியல் கோட்பாடு 19 படி பேச்சுரிமை, அந்த பேச்சுரிமை அந்த உரிமை இருக்கனால நம்ம பேசுறோம். அந்த சட்டப்படி பேசுறதுக்கான உரிமை இருக்கனால. இன்னைக்கு நாட்டுல எவ்வளவு விஷயம் எங்கேயோ நடக்குது. இன்னைக்கு தகவல் தொடர்பு வந்ததுனால நம்ம விஷயம் பேசுறோம். எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு பாதிப்புகள், நம்மளை ஆளக்கூடியவர்கள் நிறைய பேர் நிறைய தவறுகள் எல்லாம் பண்ணி தராங்க. யார் கேள்வி கேட்பாங்க? ஒரு தனி மனிதன் ஒரு ஆர்வம், நாட்டு மக்கள் நாடு நல்லா இருக்கணும், இறையாண்மை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இப்போ ஒரு நீதிமன்றத்திலேயோ இல்ல ஒரு அரசாங்கத்தை மனு கொடுங்க. அன்னைக்கு சம்பளம் கூலி யார் கொடுக்குறது? அவன் சம்பளம் வாங்கி அவன் செய்யாத வேலைக்கு நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. யார் செய்யணும் அந்த வேலை? அப்ப சட்டங்கள் மாத்தணும். ஆள்றவங்க கூட மக்கள் கரெக்டான விஷயத்தை கேட்கணும். சுயநலமா தனக்கு மாத்திரம் கேட்கக்கூடாது. எல்லாரும் கூடியதான் இருக்கும். நம்ம மாத்திரம் இந்த நாட்டுல வாழ, எல்லா ஜீவராசியும் வாழுது. இந்த இயற்கைக்கு எந்த துன்பம் இல்லாத வகையில், மனித இனத்துக்கு எந்த ஒரு கேடு விளைவிக்காத வகையில சட்டங்களை ஏற்ற சொல்லணும். அவர்களே நம்மளுக்கு எஜமான அதிகாரத்தை நம்ம மேல ஓட்டு கேட்கும் போது நம்ம கிட்ட இப்படி ஓட்டுக்கு அம்மா ஓட்டு போடுன்னு கேட்கறாங்க. ஓட்டு போட்ட அப்புறம் ஐயா எங்களுக்கு எதாவது செய்யுங்க ஐயா பிச்சை எடுக்கணும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற குடிமகனுடைய நிலை. இன்னைக்கு மோடி நம்முடைய நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. ஆனா எல்லாம் செய்யறான்னு தான் சொல்றேன். நான் உடனே மோடி சப்போர்ட் பண்றான்னு நினைக்காது. உடனே அதுக்கு சில பேர் இருப்பாங்க. சில விஷயங்கள் செய்யும்போது கசப்பா இருக்கும். கசப்பா இருக்கும்போது அது யாரு அது செயல்படுத்துறாங்களோ அவங்கள பார்த்தா நமக்கு அவன் கெட்டவன் மாதிரி தெரியும். சட்டத்துல நடக்குது. அவங்க அரசியல் கட்சிக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் நீங்க விட்டுறோம். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்ட அரசியல் அது சேக்கடை ஆயிடுச்சு. புனிதமா இருந்து சேக்கடை ஆயிடுச்சு. அது அரசியல்வாதி நல்லவனா கெட்டவனா ஆகிறதுக்கு மக்கள் தான் காரணம். சில பேர் காசு வாங்கிட்டு ஓட்டு போறதுனால அது ஒட்டுமொத்தமே காசு வாங்கி தான் போடுறாங்கன்னா அது ஒரு பிசினஸ், வியாபாரம் மாதிரி. அப்ப எங்க இருந்து மக்கள் அவங்க பண்ண முடியும்? அவங்க எங்க இருந்து பணத்தை எடுக்கணும்? ஆனா தொழில் ஆகிட்டாங்க. இவங்க பண்ற இந்த நிர்வாக சீர்கேடு இதெல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கு மக்களுக்கு. இப்பெல்லாம் வெளிச்சமா தெரியுது. இது ஊழல் பண்றான், அது ஊழல் பண்றான், அநியாயம் பண்றான், இவன் மோசம் பண்றான். இப்படி இவ்வளவு என்ன பண்ண முடியும்? உங்களால என்ன இருக்கு? உங்களுக்கு உண்மை கிடையாது. அதிகாரத்தை கொடுத்த அப்போ
தனி மனித வாழ்க்கை தனி மனித சுதந்திரம் பாதிக்காதவர்கள் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய கடமையை கரெக்டா செய்யுது. யார் எப்படி என்ன செஞ்சாலும் அது நமக்கு கவலை கிடையாது. ஒரு செயல் செஞ்சாலும் ஒரு விஷயம் நீங்க பண்ணாலும் அது சட்டப்படியே நீங்க பண்ணணும், உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது, சட்டப்படியே நடக்கும். நமக்கு இன்னைக்கு வேலையாடுது, காசு கொடுத்தா நமக்கு என்ன பண்ணி கொடுத்துருவான், நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது நீ காசை கொடுத்து பண்ணிட்டு வந்துடும். காசு இல்லாதவன் என்ன பண்ணுவான், நீ அவனை போய் காசு கொடுத்து பாடம் பண்ணி விட்டுற. அப்படிதான் இந்த லஞ்ச ஊழலாம் நடக்கும். ஆசை, பேராசனால இப்படி எல்லாம் நடக்கும். இதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறான், வெளியே சொல்ல முடியல. எங்க சொல்ல முடியும், எல்லாமே போராட்டமான வாழ்க்கை. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒரு கிராமத்துல ஒரு பிரச்சனை வந்தா அது சொல்லணும், இல்லைன்னா போலீஸ் சொல்லணும், இல்ல கோர்ட்டுக்கு போனோம், போலீஸ் ஸ்டேஷன் போனோம், அப்புறம் மேல் அதிகாரி போனோம், மேல் அதிகாரி அவன் காப்பாற்றதான் இருப்பான். அவங்களுக்குள்ள செட்டிங் கூட அவங்களுக்கு தெரியும் மக்கள் எந்த நிலைமையில இருப்பாங்கன்னு தெரியும். இப்ப எங்களை மாதிரியெல்லாம் ஒரு மனு கொடுத்தா தெரியும், வில்லங்க பண்ணுவான்னு தெரியும், நம்மளை அடக்கடிப்பான், இல்லைன்னா ஆரம்பிச்சு காம்ப்ரமைஸ் பேசுவோம். சட்டப்படி இன்னைக்கு மக்களுக்கு ரொம்ப தெரிஞ்சுட்டானா ஒரு அதிகாரி கூட கரெக்டாங்க வேலை செய்ய முடியாது, கரெக்டா திருந்திருவாங்க. அவனுக்கு சம்பளத்தோட வருமானம் அதிகமா இருக்கு, அவனோட வசதி வாய்ப்போட போய் பாருங்க, அப்படி இருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது, அவன் பண்ணிட்டான், அது நமக்கு அது சம்மந்தம் கிடையாது. நம்ம பாதிக்கப்படக்கூடாது, நம்ம கிட்ட தப்பு பண்ண விடக்கூடாது, உயிரே போனா விடக்கூடாது. நாட்டுக்காக நம்ம உயிர் விட்டுறாம தான். சட்டம் எந்த இடத்துல சோக போதோ, அது தவறா பயன்படுத்துறாலோ அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நிக்கணும், நியாயமா நிக்கணும், விடக்கூடாது. உயிரை துச்சமா நினைக்கணும். அப்பதான் நீ மனிதனா இருக்கணும். ஏன்னா அது அப்படிதான், அது சட்டத்தை பயன்படுத்துறவங்க தெரியும். அவ்வளவு நிலை எந்த ஒரு துறையிலையும் நம்ம யார் நல்ல சட்டங்கள் கரெக்டா இருக்கு, உனக்கு வசதி வாய்ப்புகள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது வேலை செய்யறதுக்கு சம்பளம் கொடுக்குறோம். அந்த சம்பளம் எங்க மக்களோட வரிப்பணத்துல வருது, உனக்கு அதிகாரம் எங்க கொடுக்குறோம், மக்கள் கொடுக்குறாங்க. மற்றபடி உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறோம். இவ்வளவு இருந்து ஒரு தொழில் மாதிரி ஆயிடுச்சு. மேலும் மேலும் நம்மள இன்னலுக்கு உண்டாக்கின்னு சுதந்திரமா நம்ம சந்தோஷமா இருக்க முடியல. சம்பாதிச்சக்கா சாப்பிடுறதுக்கு அதுக்கும் உனக்கு ஒரு நல்ல அனுமதிக்க முடியலன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். நம்ம ஓட்டு எடுக்கிறோம், அவன் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம், போன் ஃப்ரீ, டோல்கேட் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ, சலுகைகள் வாங்குவாங்க, ஒண்ணுமே பேசுறது இல்ல, சைலண்டா 5 வருஷம் உட்காந்து அதுக்கப்புறம் பென்ஷனு. இப்படி இருக்குது. இது என்ன, இது நல்லா பாருங்க, எல்லாம் மாற்றணும். எல்லாரும் இப்ப சட்டம் தெரியணும், சட்டம் தெரிஞ்சு எல்லாம் கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்டா எல்லாம் தெரியும். நிர்வாகம் எல்லாம் கரெக்டா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய விஷயம் சட்டங்கள் எல்லாம் ஏத்துறாங்க, வருது, அது மறுபடியும் சீரமைச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்கு. இது ஆரம்பத்திலேயே பண்ணிருக்கணும். சுதந்திரம் பெற்ற ஒரு 5 வருஷத்துல இதெல்லாம் கரெக்டா பண்ணி ஒரு 10 வருஷம் எந்த சட்ட திருத்தம் பண்ணாம கரெக்டா 5 வருஷம் மக்கள் இப்படிதான் வாழணும். அப்பெல்லாம் சட்டங்கள் போடுறது, மக்கள் வச்சு அதை மறுபடியும் மாத்திக்கிறது, வாபஸ் இப்படி பண்ணி மக்களுக்கு சட்டத்து மேல ஒரு நம்பிக்கைலாம் போயிடுச்சு. ஒரு சிரமமான ஒரு அரசாங்கம் சிரமமான ஒரு முடிவு எடுத்தா சிரமமா நிக்கணும். அந்த எடுக்கிற முடிவை ஸ்ட்ராங்கா இருக்கணும், அது மக்களுக்கு நன்மை பயக்கணும், எதிர்வினை தெரிவிக்காத அளவுக்கு அந்த சட்டங்களை ஏற்றணும், அப்படி இருக்கணும். அப்படி இருந்ததுதான் இந்த நிலைமை வந்திருக்காது. ஆனா இப்ப பிஜேபி கவர்மெண்ட் சட்டங்கள் போடுறாங்க, மறுபடியும் வாபஸ் வாங்காம இருக்காங்க. ஆனா சில சட்டங்கள்லாம் நிறைய பண்றாங்க. ஆய்வு எங்கதான் சட்டம் இது ஆய்வு எடுக்கிறாங்க, என்ன பண்றாங்க தெரியல. அரசாங்கத்துல என்ன நடிக்கிறதும் அடிப்படை மக்களுக்கு இப்ப தெரியறது இல்லை. நாட்டுல மாநில அரசு என்ன பண்ணுது, மத்திய அரசு என்ன பண்ணுது, இவ்வளவு அரிசிக்கெல்லாம் இவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க. அந்த அரிசி நல்லா இருக்கிற அரிசி அது வச்சு அது நல்லா பூஜை முடிச்சு போய் அது கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தா சர்க்கரை, அந்த சர்க்கரையை சாப்பிடக்கூடாங்க, அந்த சர்க்கரையை கொடுக்குறாங்க. இப்படிலாம் கொடுக்குறாங்க. டெய்லி மாநில அரசும் மத்திய அரசும் டெய்லி என்னென்ன ப்ராசஸ் நடக்குதோ அது பத்திரிக்கை மாதிரி போட்டு 2 பத்திரிக்கை வீட்டுக்கு ரேஷன் கடைகளை கொடுக்குற மாதிரி ரேஷன் கடை மூலமா கொடுத்தா கூட நல்லா இருக்கும், தெரிஞ்சுக்கலாம். தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த டிவில முக்கியமானது காட்டுறாங்க. அது கூட சில பலம் பெற்ற அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் இருக்க அதிகாரம் பெற்றவர்களுக்கு சில மீடியாக்களை நம்ம இந்தியில அரசியலமைப்பு 4வது தூணுன்ற பத்திரிகை துறைய அவங்களுக்கு சாதகமா இருக்கு. அதுல போனா பெரிய போறோம், அதுல போனா 1008 பிரச்சனை. இப்படி எல்லாமே நிர்வாகம் நாங்க நம்ம வரி பணம் கட்டுறோம், நம்மள ஆள்றவங்க நல்லா பாத்துப்பாங்கன்னு நினைச்சிட்டு நாங்க நிம்மதியா தூங்கலாம். பார்த்தா இப்படி பல பிரச்சனைகள் சட்டத்துக்கு புறமா நடந்தது. சட்டப்படியா வாழ சொல்லி
அரசாங்கம் தான் சொல்லுது. அதே அரசாங்கம் தப்பு பண்ணுது. சட்டத்தை ஏற்றுறதும் அந்த அரசாங்கம் தான். சட்டத்தை பயன்படுத்த வேண்டியது அந்த அரசாங்கம் தான். சட்டத்தை அதை பயன்படுத்த சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றோமா, ஒரு இடத்துக்கு பட்டா கொடுக்காத இடத்துக்கு பட்டா கொடுக்குறாங்க. இது யார் தப்பு? அந்த பட்டா வச்சு பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்க. வாட்டர் கனெக்ஷன், ரோடு கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துருவாங்க. வீடும் அப்ரூவல் வாங்கி கட்டியாச்சு. இப்ப பட்டா தவறுன்னு சொல்லுவோம். அதே நிர்வாகம் இது தப்புன்றாங்க. இப்ப யார் இது பாதிக்கப்படுறது? யாருக்கு தப்பு? அப்போ என்ன சட்டம் அது? அப்ப அந்த பட்டா கொடுத்த யாரு? அவங்க கொடுக்கணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், டிஸ்மிஸ் பண்ணணும், வேலையை விட்டு தூக்கணும். அதை விட்டுட்டு இடமாற்றம் செய்யறது, சஸ்பென்ஸ், இடைக்கால தடை செய்யறது, என்ன இது? அதுக்கெல்லாம் சட்டம் மாற்ற வேண்டியதானே? அப்படி இருக்கு. சட்டங்கள் பேராலதான் இருக்கு. அது பாமரனை அதை எதிர்த்து போராட முடியாதவங்க மேலதான் சட்டம் பாஞ்சு இருக்குது. பலம் படிச்சவன் பணம் இருக்குன்ட்டு சட்டம் வேலை செய்யும். சட்டம் ஒரே இதான் இருக்கு. சட்டம் புரிதல் கரெக்டா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இல்லை. அவர் அந்த வக்கீல பெரியவர், இந்த வக்கீல பெரியவர், அவர் பெரிய படிப்படிச்சிருக்கா, இது அனுபவம் சொல்லலாம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சட்டம் புரிதல் கரெக்டா இருந்ததுன்னா நீ வாதாடி நீ பெற்றுக்கோ. அது பாத்தீங்கன்னா அரசாங்கம் இவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணு. அப்போ இந்த அரசாங்கம்ன்ற ஒரு நிர்வாகம், அந்த நிர்வாகத்தை செயல்படுத்துறவங்க சரியா இல்ல, அந்த சீட்ல உட்காந்து பண்றவங்க சரியா இல்லை. அவங்க நான் அரசியல்வாதியை சொல்ல, அதிகாரிகளை சொல்ல. அரசியல்வாதி 5 வருஷம் இருப்பான், போயிடுவோம். அரசியல்வாதி அவன் வாழ்நாள் வரையும் அவன் என்னைக்கு ரிட்டையர்ட் ஆகணும் அது வரைக்கும் அந்த அதிகாரத்தை மேல உட்காந்து அதுலதான் சம்பாதிச்சு அதுலதான் சாப்பிடு. பயம், அவங்களுக்கு பயம். அந்த சட்டம் அது மாதிரி இருக்கு. சட்டத்தை மாத்தணும், அவங்க உரிமை கொடுக்கணும். எதனா ஒண்ணு பண்ணிட்டா உடனே மேல அதிகாரி கூப்பிடுவாங்க, மெம்பா கொடுப்பாங்க, நமக்கு எதுக்கு அப்படின்னு தட்டி கழிக்கிறோம். சட்டத்தின் பால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை சட்டத்தை ஏற்றி சட்டத்தை மூலம் கொடுத்த அதிகாரம் பெற்றுக்கொண்டு பணியில் அமர்ந்து கொண்ட அதிகாரிகள் தங்கள் அதை உதாசீனப்படுத்தி தவிர்க்கப்படுகிறார்கள். இது மக்கள் ரொம்ப பாதிக்கப்படும். ஆனால் இந்த சட்டங்களை நான் தெரிஞ்சுக்கணும். இது யாரும் விமர்சனம் பண்றேன், அதிகாரிகளும் அரசியல்வாதம் நம்ம மாதிரி மனுஷன் தானே. எப்பவுமே திருடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் திருடுவான். நம்ம கரெக்டா தான் அவனும் கரெக்டா இருப்பான். கரெக்டா இல்லாதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. ஆனாதான் அவங்களுக்கு இருக்குதாங்க. அதனால அவங்களுக்கு பிடிக்கணும், அவங்க போன எனக்கு அந்த எண்ணெல்லாம் கிடையாது. நான் எவ்வளவு பேருக்கெல்லாம் ஏதாவது பண்ணியிருக்கேன், செஞ்சிருக்கேன். அதுல பழி வாங்குற எண்ணெல்லாம் கிடையாது. மனிதன் ஒவ்வொரு ஆத்மா இங்க பிறந்து வாழணும், அவனுடைய ஆயுட்காலம் வரைக்கும் நல்லபடியா வாழணும். இது இடைக்கால வைத்து ஜீவனம்ஸுக்காக நீங்க போராடுறீங்க. அரசு ஊழியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் எதுவும் அவங்களுடைய நிர்வாக மேலதிகாரிகள் மீது எதுவும் செய்ய முடியாது. செஞ்சா அது அரசாங்கத்துக்கு எதிராக செஞ்சன்ற மாதிரி அவங்க பல பிரச்சனைகள் எடுத்து வந்துருவாங்க. அந்த பிரச்சனைக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதான் இங்க ஒருத்தர் சப்போர்ட் பண்றதே கிடையாது, செய்யறது கிடையாது. அதனால அவங்க பாதிப்பு சொல்ல ஒதுங்கி நமக்கு எதுக்கு அப்படின்னு போயிடுறாங்க. அதனால பல பாதிப்புகள் வரும். அதனால இதெல்லாம் தெரிஞ்சுங்க. யாரும் பழி வாங்கணும் என்ன கிடையாது. நம்ம வாழ்றதுக்காக சட்டமே ஏத்திருக்கு. எல்லாரும் கூட்டா எந்த ஒரு ஜாதி பேதம் இல்லாம மத பேதம் இல்லாம வாழணுன்றாங்க. அவங்கவுங்க கொள்கை, அவங்கவுங்க கலாச்சாரம், அவங்களுடைய வழிபாடு அதெல்லாம் தனித்தனியா அவங்க பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு தப்பு முடியாது. அப்படிதான் பண்ணா அவங்க யாருக்கு என்ன இடையறிஞ்சிலும் கொடுக்க கூடாது. சில பேர் சொன்ன பேச்சு கேட்கலன்னா எப்படி சொன்னா கேட்போம்னா அப்படி சொல்லி காட்டுறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதனால எல்லாம் மக்கள் அதை வச்சு புரிஞ்சுங்க. யாரா இருந்தாலும் மக்கள் நம்ம ஒரு ஆத்மா வாழ வந்திருக்கும். அதுக்கு சில ஒழுக்கம் தேவை, சில கட்டுப்பாடு தேவை, சில வழிமுறை தேவை. சட்டங்கள் உருவாக்கி இருக்காங்க. அந்த சட்டங்கள் உருவாக்கி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை வழி நடத்தணும் சொல்றோம். அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி நடத்தினவங்க எந்த பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னைக்கு அப்படி நியாயமா இருக்கணும் தான் பிரச்சனை அதிகமா இருக்கு. நேர்மையான சம்பளம் வாங்கினு லஞ்சம் வாங்காம இருக்க என்ன பண்ணா அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். தீவிர இடம் மூலையில போட்டுருவாங்க. ஏன்னா லஞ்சம் வாங்க தெரியாது, கப்பம் கட்ட தெரியாது. அதனால நல்லவனுக்கு கிடைச்ச பிரைஸ் அது. நீ தைரியமா சொல்லலாம். ஒரு அதிகாரி வேலைக்கு ஆக மாட்டான், அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னா அவன் ரொம்ப நல்லவன் அர்த்தம். அந்த காலத்துல போனா செய்வாருன்னு சொன்னா அவரு எல்லாத்துக்கும் ரெடின்னு அர்த்தம். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. அப்படி அதனால இந்த ஃபண்டமெண்டல் ரைட் மக்கள் தெரிஞ்சுக்கணும், குடிமக்கள் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க சட்டத்தினால் பாதிக்கப்பட்டு நீங்க ஆன்மீகவாதிகிட்ட சாமி இது அப்படி ஆச்சு, அது அப்படி ஆச்சு, இது அப்படின்னு பண்ண முடியும். அது உனக்கு ஒரு கோட்பாடு, மக்களுக்குன்னு ஒரு கோட்பாடு, சட்டம், விதிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உட்பட்டு வேணா அதுல மீறி தவறு நடந்துச்சுன்னா அதுலதான் நீங்க அதுல போய் இது தேவை.
ஆன்மீகன்றது வேற, அது இயற்கையோட ஒன்றி போன சட்டம். அந்த தப்பு போனா மன்னிச்சு விடுற இயற்கை அது மன்னிச்சு விட்டுரும். அது யாரும் தண்டிக்காது. ஆனா சட்டம் அப்படி கிடையாது, தண்டிக்கும், அபராதம் போடும், இல்லைன்னா தண்டிக்கும். அதுதான் சட்டம். ஏன்னா மக்கள் ஒவ்வொரு எண்ணங்கள், ஒவ்வொரு ஆசைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி இந்த பிரதிபலிச்சு இந்த மக்கள் நாட்டில் வாழ முடியாது. அதுக்காக தான் இந்த சட்டங்கள் உருவாக்கி ஒரே எல்லா மக்களும் ஒத்துமொத்த கருத்துக்கு உட்பட்டு வாழணும், அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்போ இந்த சட்டங்கள்லாம் ஏற்றிருக்காங்க, பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் உட்காந்து பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் சீரமைச்சு கொஞ்சம் கொஞ்சம் வருது. அதுல சில தவறுகள்லாம் நடக்கதான் செய்யுது. அதை நம்ம அது கலைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க சட்டம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். வழக்கறிஞருக்கு தான் சட்டம் தெரியணும் அவசியம் கிடையாது. வழக்கு அறிஞர்ன்றது வழக்கு அறிஞர், உன்னோட வாழ்க்கை அறிஞ்சிருப்ப. வழக்கு உறிஞர்னா வழக்கை எதுவும் உரைப்ப, அவ்வளவுதான். ஆனா எழுதப்பட சில சட்டங்கள், சில விதிகள்லாம் வச்சிருக்காங்க. அவங்க எப்படியெல்லாம் பண்றதுக்கு ஏதோ வச்சிருக்காங்க, என்னென்னவோ பண்றாங்க மனுஷன். அது மக்கள் அது பாதிக்கப்பட்டு போறவங்க அறியாம இருக்கனால அது அவங்க அறியாம இருக்கிறது இவங்க இஷ்டம், இவங்க தான் ராஜா. நம்மள மாதிரி ஆள் தான் திருப்பி நம்ம கேள்வி கேட்டு இவங்க தப்பு தான் சொன்னா முடிஞ்சு வச்சுக்காது. சட்டத்துல எதுக்கு ஒரு வக்கீல வச்சு நம்ம வாதாட சொல்றாங்க? பாமரனுக்கு சட்டம் தெரியல. ரெண்டாவது நீதிபதிக்கும் நீதிமன்றத்துக்கும் புரியுற மாதிரி அந்த நடைமுறைகளுக்கு வழக்கறிஞராக தான் படிச்சு அதுக்காக வராரு, அவருக்கு அது தெரியும். அதனால அவங்க உதவியா இருக்கணும், சட்ட ஆலோசனை கொடுக்கணும். ஏன்னா ஒரு தனி மனிதன் சட்டம் பேசும்போது அவனுக்கு எதிராக பேசுறன்னு அவனுக்கு தெரியாது. அதனால வக்கீல் சட்டத்தை கொடுக்கணும், அந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்து இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் சொல்லணும், இல்ல இப்படிதான் பண்ண சொல்லணும். அதெல்லாம் எதுவும் கேட்கறது இல்ல. நீ கையெழுத்த போடு, நான் பாத்துக்கிறேன்றது. நாளைக்கு எதெல்லாம் பிரச்சனை ஆச்சுன்னா வக்கீலுக்கு அது பிரச்சனை கிடையாது, நீதான் பிரச்சனை. ஏன்னா நீ கை போடுவேன், பவர் ஆஃப் அட்டானி தான் அது. அப்புறம் அஃபிடேவிட் கொடுக்குறேன், நீ நான் சொல்வதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி சொல்லி எழுதி கணக்கு பண்ணி போடணும், முடிஞ்சு போய். இப்படிதான் நடக்குது. ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு கருத்துக்கு இப்படிதான் நடக்குது. அதனால சட்டங்கள் தெரியுங்க, யாரும் விரோதியா நடக்காதீங்க. அவங்க கெட்டவங்க மோசமான ஆளுங்க அந்த கண்ணோட்டத்துல பார்க்காதீங்க. யாருமே நீங்க அப்படி பார்க்கலனாலும் உங்களுக்கு நியாயம் தர்மம் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சிடும். ஒரு எதிர்ப்போட பார்க்க கூடாது, ஒரு கெட்டவன் மாதிரியே நீ பார்க்க கூடாது. கெட்டவனா இருந்தாலும் கெட்டவனா நீ பார்க்க கூடாது. அவ்வளவுதான். இந்த பூமியில நம்ம வாழணும். இந்த இயற்கைக்கு எந்த துன்பம் வரக்கூடாது. நாட்டில் போட்டிருக்க சட்ட திட்டங்களெல்லாம் நம்ம கட்டுப்பட்டு வாழணும். எக்காரணத்தை கொண்டாலும் கடுகளவுக்கு நம்ம நாட்டுடைய இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையிலும் பாதிக்கப்படுற வகையிலும் நடக்கக்கூடாது. அது மெயின். அப்ப அடிப்படை சட்டங்கள் படிங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு 5-6 புக் இருக்கு, அதை படிச்சிருங்க, நீங்க தெரியும். அதுக்கப்புறம் புரியும் என்ன இந்திய அரசியலமைப்பு, சிவில் ப்ரொசீஜர் கோடு, உரிமையல் சட்டம், சிஆர்பிசி, குற்ற விசாரணை முறை சட்டம், ஐபிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அதுக்கப்புறம் நிர்வாகம் சம்பந்தப்பட்டது ஆர்டர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆர்டர்ஸ், டிபார்ட்மெண்ட் ரூல்ஸ், அப்புறம் ஸ்டேட் ரூல்ஸ், இதெல்லாம் இருக்கு. இப்ப நிறைய சட்டம் பேரெல்லாம் மாத்தி இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கணும். அடிப்படை சட்டம் அட்லீஸ்ட் நீங்க செய்யற தொழிலுக்கு சட்டப்படி என்ன பண்றோம், நம்ம சட்டப்படியாக தொழில் பண்றோம் அப்படின்னு பாருங்க. ஒரு செயல் நம்ம செய்யறோம், ஒரு கரண்ட் வாங்குறோம், இவி, அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இவி டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது போய் நம்ம அமைச்சு நீங்க கரண்ட் வாங்கி அந்த பிரச்சனை யாரும் பண்ண முடியாது. அது எதுவும் இங்க உள்ள வைக்கலாம், அங்க வைக்கலாம், திருபேசு, சிங்கிள் பேசு, திருபேசு எவ்வளவு வாங்கிக்கலாம், இதெல்லாம் சில இது இருக்கு. அதெல்லாம் மீறி முடிச்சுட்டு நீ வச்சுக்கினா தவறான, நீ தவறு பண்றீங்க, அவன் தவறை பயன்படுத்தி உன்னுடைய பலையிடத்தை பயன்படுத்தி அவன் சில உதவிகளை சில சன்மானத்தை எதிர்பார்க்கிறாங்க. அப்படிதான் தவறு ஏற்படுது. அதனால அடிப்படை சட்டம்ன்றது ரொம்ப பேசிக், தேவை. அதை பாருங்க. எதுக்கு இவ்வளவு தூரம் நான் சொல்றேன்னா, நாங்க ஆன்மீகத்துல இருக்கிறோம். நாங்க இயற்கையுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நியாயம் தர்மன்ற அடிப்படையில் நாங்க போறாளு. இந்த மக்கள் ஏற்றப்பட்ட சட்டத்துக்கு நாங்க அது பக்கத்துல போறதில்லை. அது போனா நாங்க பேசுறதெல்லாம் அவங்களுக்கு தவறா தெரியும். ஏன்னா மெஜாரிட்டி அவங்க எல்லாமே இப்படிதான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்ல பிடிக்காது. இப்ப ஒரு டாக்டர்கிட்ட போய் நீ இந்த நோய் இந்த மருந்து சாப்பிடணும் பிடிக்காது, ஈகோ பிரச்சனை வந்துடும். ஒரு வக்கீல்கிட்ட போய் நீ சட்டம் பேசுனா அவருக்கு ஈகோ பிரச்சனை வந்துடும். ஒரு போலீஸ்காரன் போய் நீ சட்டம் பேசலாம், அவங்க ஈகோ பிரச்சனை வந்துடும். அது பேசுறாங்களே, மக்கள் சட்டம் பேசணும், அதுதான் உண்மை. ஒவ்வொரு மக்களும் சட்டம் தெரிஞ்சிருக்கல. சட்டம் யாருக்கு பேசுவாங்க? சட்டம் உண்மையில உபயோகப்படுத்தும். நீ அது தவறா பண்ணா நீ ஆப்போசிட் பண்ணணும், எதிர்வினை ஆட்டணும், அதுதான் அது சட்டம். அந்த அடிப்படை